சரி, ஓகே. சரி, நான் யூசுவலா இந்த ஷேர் மார்க்கெட் எதுக்காக வந்து உருவாச்சு அப்படின்னா, இப்ப நீ வந்து ஒரு பிசினஸ் பண்ற, ஓகேவா? ஸோ பிசினஸ் ம். பண்ணும்போது உனக்கு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் தேவை. ஏன்னா அமௌண்ட் இல்லாம உன்னால பிசினஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. வேற வெளிநாட்டுல கம்பெனி புதுசா தொறக்க முடியாது. ஏன்னா கடன் வாங்கலாம். பேங்க்ல இருந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் கடன் வாங்கலாம். ஆனா 100 கோடி, 3000 கோடி, 10,000 கோடி, 1,00,000 கோடிங்கும் போது உன்னால வாங்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்ப அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சின்னு சொல்லிட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு. பிஎஸ்சிங்கிறது ரொம்ப ஓல்டான எக்ஸ்சேஞ்ச். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கொஞ்சம் லேட்டஸ்டா வந்து இது பண்ணது. இப்போ இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் வழியா மட்டும்தான் ஒரு ஷேரை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஷேர் மட்டும் இல்லாம லைக் மியூச்சுவல் ஃபண்ட் மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் வழியா மட்டும்தான் நடக்குது. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா நியர்பை 2,800 ஸ்டாக் கிட்ட லிஸ்ட் ஆயிருக்கு. அது மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மோரார்லெஸ் அந்த அந்த ரேஷியோ வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இவங்களோட இந்த எக்ஸ்சேஞ்சோட வேலை என்ன அப்படின்னா, இவங்களை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னா செபி. ஓகேவா? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு அது வரும். ஓகேவா? ஸோ செபி தான் வந்து இவங்க ரெண்டு ரெண்டு எக்ஸ்சேஞ்சுக்கும் வந்து நீ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இது இப்படி இருக்கணும், நீ இந்த ரூலை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மானிட்டர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா செபி. ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட பணம் சேஃபா இருக்கணும். ஏன்னா இன்வெஸ்டர் வந்து பயந்துருவாங்கல்ல, நான் பணத்தை போட்டுட்டு அதுக்கு எந்த ரூலுமே இல்லை. இப்போ பிட்காயின்லாம் வந்து பார்த்தோன்னா அதுக்கு எந்த ரூலுமே கிடையாது. அதை யாருமே மெயின்டைன் பண்றது இல்லை. ஸோ அன்சர்டனிட்டி அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா செபி வந்து கொண்டு வந்து ஏகப்பட்ட ரூல், ஏகப்பட்ட ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இதுவரை புரிஞ்சுதா? ஓகேடா, புரியுதுடா. ஸோ இப்போ நான் வந்து ஷேர் மார்க்கெட் வந்துட்டு அவங்க வந்து டீட்டெயில் எல்லாம் கேட்பாங்க. எனக்கு வந்து இந்த இதெல்லாம் ஃபில் பண்ண உன்னோட கம்பெனி டக்குன்னு லாஸ் ஆயிடுச்சுன்னா எதை வச்சு அதோட கிளைண்ட்டுக்கு, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நான் என்ன கொடுக்கறதுங்கிறது வச்சு எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி கொஞ்சம் ஃபண்டு தேவைப்படும்ல. இப்போ எனக்கு வந்து நான் ம். கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஓரளவு ஓகேவா இருக்கு. பட் இன்னும் நான் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கும் போது எனக்கு ஃபண்டு வேணுங்கும் போது அந்த எஃப்இஓன்னு வந்து ரைஸ் பண்ணுவாங்க. எஃப்இஓங்கிறது ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா நான் லிஸ்ட் பண்ணும் போதே எனக்கு வந்து அப்பயே வந்து எனக்கு புது ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்து எனக்கு பணத்தை கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ. ஓகேவா? எஃபிஓ, ஐபிஓ. ஓகே. ஆமா. இப்ப ஐபிஓங்கிறது நம்ம அதிகமா பார்த்துருந்துருப்போம். ம். இங்க வந்து பார்த்தேன் அப்படின்னா சரி, இப்போ இப்போ அப்ப யார் வேணா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு காசு எல்லார்ட்டையும் வாங்க முடியுமா என்ன? முடியும். அதுக்காக தான் வந்து இங்க 2 ஃபைல் பண்ணுவாங்க. காமிக்கிறேன். இங்க வந்து பார்த்தோன்னா டிஆர்எஸ்பி, ஆர்எஸ்பின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ம். இதுல வந்து சர்டன் டீட்டெயில் இருக்கும். ஒரு 1000 பேஜ் 2000 பேஜ் கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்து கேட்பாங்க, எனக்கு இந்த இந்த டீட்டெயிலாம் கொடுவோம், கம்பெனி ப்ராஃபிட்டா இருக்கா இல்லையா சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இது என்ன இந்த இந்த ஐபிஓ வரல, அதனால வர ம். மாட்டேது. ஏற்கனவே வந்ததை காமிக்கிறேன். இப்போ இந்த ஐபிஓ இருக்கா. இந்த ஐபிஓல வந்து பார்த்தோன்னா இந்த டிஆர்ஹெச்பி டிராஃப்ட், ஆர்ஹெச்பி ப்ரொபோசல் வந்து பண்ணுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன கவர்மெண்ட் தெரியுதா? செபி. ஓகேவா? செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த செபிட்ட போயிட்டு ஃபைல் பண்ணுவாங்க. இதே மாரி நான் வந்து என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து என்னோட கம்பெனி ஸ்டாக்கை வந்து லிஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 533 பேஜ் இருக்கு. ஸோ இதில் வந்து சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பார்த்தா தெரியும் உனக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும், அதில் லாஸ் ஆயிருக்கா இல்லையான்னு அவங்க காமிக்கணும். ஸோ எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும், ஏ டு இசட். என்கிட்ட எவ்வளோ வந்து அசட் இருக்கு, எவ்வளோ லயபிலிட்டி இருக்கு, எவ்வளோ ரிசர்வ் கேஷ் வச்சிருக்கேன், இது மாதிரி எல்லாமே பாரு. எவ்வளோ அசட்டு, எவ்வளோ லயபிலிட்டி இருக்கு. ஸோ எல்லாமே இந்த ஃபண்டை நான் எதுக்காக ரைஸ் பண்றேன், இந்த ஃபண்டை நான் ரைஸ் பண்ண பிறகு என்ன பண்ண போறேன் அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருவாங்க. என் கம்பெனியில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா, ஸோ அப்படின்னு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டு செபி வந்து ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே எல்லாமே கரெக்டா இருக்கு, அப்ரூவ்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து ஐபிஓ ஓப்பன் பண்ணி எல்லாரும் இதே மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏன் ரீட்டைல் 10% இருக்கு அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்பயுமே ம். வந்து இங்க தெரியுதா லாஸ் பண்ணியிருக்காங்களா?
ஸோ ஐபிஓ பொறுத்தவரையும் ஒரு கம்பெனி வந்து ஒரு 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 குவார்ட்டர்ல வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு இயர்ல, அப்ப ரீட்டைல வந்து காப்பாற்றணும்ல. ஆனா ரிஸ்க்ல ரிஸ்க். லாஸ்ட்னு எப்படி சொல்றேன்னு. ஆமா ஆமா. லாஸ் மேக்கிங் கம்பெனி, அதாவது ஒரு ஐபிஓ வரும்போது லாஸ் மேக்கிங்கா இருந்தா இந்த கோட்டை வந்து 10% தான் அலோகேட் பண்ணுவாங்க. ஏன்னா நீ ரீட்டைல் வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிடக்கூடாது, அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி 10% தான் அலோகேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி எத்தனை பர்சன்ட் இருந்தா ப்ராஃபிட்? 35% இருந்தா ப்ராஃபிட்டா இருக்கும். இங்க காமிக்கிறேன் அடுத்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்காது. இப்ப இத பார்த்தும் இப்போ எல்லாரும் பண்றாங்க. அப்போ இது மாதிரி நீங்க செக் பண்ற மாதிரி ப்ராஃபிட்ட பேஸ் பண்ணி தான் அவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி இருந்தும் சில பேருக்கு லாஸ் ஆகுதுல்ல. அது என்ன இல்ல, இது பேஸ்ல வந்து லாஸ் ஆகும்? பாத்தீங்கன்னா பியூர்லி ஐபிஓ அலெக்ஸ். ஸோ என்னன்னா, ஸோ ஐபிஓங்கும் போது நான் எனக்கு வந்து என் கம்பெனிக்கு வந்து ஃபண்டு தேவை. இப்போ வந்து இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா, அதாவது புதுசா 325 கோடி தேவை. இந்த 93 கோடிங்கிறது ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்களா ஆஃப்லைன்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஐபிஓ லிஸ்ட் பண்ண உடனே 93 கோடிக்கு வந்து செல் பண்ணிடுவாங்க நம்ம கிட்டே. ஓகேவா, அந்த ஷேரை நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்னன்னா இதுல கிரே மார்க்கெட் கான்செப்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, இந்த டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஷேர் வந்து 95 ரூபா இருக்கு ஐபிஓ பிரைஸ். அதாவது நான் 95 ரூபாய்க்கு கொடுக்குறேன், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் தா, 15,000 இத்தனை ஷேர்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஆனா எக்ஸ்பெக்டட் எவ்வளவு வருதுன்னா 203 கிட்ட லிஸ்ட் ஆகலாம். ஏன்னா இதோட ஐபிஓ லிஸ்டிங் கெயின் வந்து 47% இருக்கிறதுனால. இது வந்து பேசிக்கா ஒரு ஸ்டாக் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஓரளவா ஸ்டாக் மார்க்கெட். இங்க வந்து ஒரு ஷேர் வாங்க போறேன்னா இதை பார்த்துட்டு தான் வாங்குவியா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஐபிஓ ஒரு ஷேர் வந்து என்எஸ்சி பிஎஸ்சில வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கான கைட்லைன்ஸ் தான் இது. ஓகேவா, ஒரு ஷேர் இப்ப நீ வாங்குற அப்படின்னா, இப்ப நான் என்எஸ்சிலே போறேன், இதுல வந்து பார்த்தேன்னா அப்படின்னா என்எஸ்சியே டிஃபைன் பண்ணிருக்கு. என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இப்ப என்எஸ்சி டிஃபைன் பண்ணிருக்கு நிஃப்டி 50 சொல்லுவாங்க. ஸோ என்எஸ்சியை பொறுத்தவரை நிஃப்டி 50, பிஎஸ்சியை பொறுத்தவரை சென்செக்ஸ் 30 சொல்லுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க், சிம்பிள். ஓகேவா, இப்போ இந்த நிஃப்டி 50 என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 50 இடத்த பிடிச்சிருக்காங்க. நல்ல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், நல்ல ரெவென்யூ கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட நெட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவும் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து டாப் 50ல வந்து என்எஸ்சியே வந்து அந்த எக்ஸ்சேஞ்சே வந்து கண்டுபிடிச்சி இதுக்குள்ளார வந்து போடுவாங்க. இந்த 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 பர்டிகுலர் இண்டிகேட்ஸ்ல வந்து போடுவாங்க. இப்போ நிஃப்டி 100ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த நிஃப்டி 100ங்கிறது என்ன அப்படின்னா டாப் 100 கம்பெனிஸ் இந்தியாவில். நம்ம பார்த்தோம்ல இங்க இந்தியாவில் வந்து 2500 கம்பெனி கிட்ட இருக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ அது எல்லாத்தையும் வந்து கொண்டு வர மாட்டாங்க, இவங்களே பிரிச்சிருவாங்க செக்ரிகேட் பண்ணி. நிஃப்டி 100, நிஃப்டி 50, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப், மிட் கேப்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ இந்த ஸ்மால் கேப்போட ரேஞ்ச் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஸோ இங்க வந்து பார்த்தேன் அப்படின்னா காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்மால் கேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியுது, இது வந்து ஒரு ஸ்மால் கம்பெனி. அதாவது லெஸ் தென் 5000 கோடி இருந்துச்சுன்னா, அதாவது அவங்களோட டோட்டல் வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோடி இருந்தால் அது ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்ல என்ன பிரச்சனை அப்படின்னா ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அன்சர்டனிட்டியா இருக்கும். யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா அதோட இதே கம்மி தானே, 5000 கோடி தானே இருக்கு. ஓகேவா, ஸோ அதனால என்னன்னா ரிஸ்க் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் வந்து பிரிக்கிறாங்க. 5000 கோடியில இருந்து 20,000 கோடி இருந்தது அப்படின்னா அதை மிட் கேப்னு பிரிச்சுப்பாங்க. அடுத்தது இந்த லார்ஜ் கேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா 20,000 கோடிக்கு மேல இருக்கும். ஓகேவா, 20,000 கோடி இருக்கும். லோ வால்டிலிட்டி. இந்த வால்டிலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா இங்க வந்து பார்த்தோன்னா தெரியும், ஸ்மால் கேப்புக்கு வந்து பார்த்தோன்னா ஹை வால்டிலிட்டி அப்படிங்கும் போது ஸ்டாக் வந்து டக்குன்னு ஏறும் இறங்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே இருக்கும், திரும்ப அப் போயிட்டே இருக்கும். மாட்ரேட்னா கொஞ்சம் மீடியம் லெவல்ல இருக்கும். லோ வால்டிலிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 20,000 கோடிங்கும் போது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டா 500 கோடி 1000 கோடி கிட்ட ஷேர் வந்து இருக்கலாம். ஸோ அப்போ அங்கே இருக்கும் போது இந்த 20,000 கோடிக்கு யாரும் செல் பண்ணிட முடியாது.
புரியுதா? ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி. இப்ப ரிலையன்ஸ் வந்து டக்குலாம் டவுன் ஆகாது. இப்ப HDFC பேங்க்னு எடுத்துக்கோங்க, அதுல எவ்வளவு பேர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடக்குது, அதுக்கு எவ்வளவு growth இருக்கு. இது ஸ்டேட் பேங்க்னு வச்சுக்கிட்டாலும் அதுக்கு எவ்வளவு growth இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி பிரிக்கிறாங்கன்னா, இப்ப லார்ஜ் கேப்ல இதை மாரி வால்டிலிட்டி வராது, டக்குன்னு டவுன் ஆகாது, டக்குன்னு வந்து அப்சைட் வேகமா போகாது. ஸோ இந்த இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரிக்கிறோம் மார்க்கெட் கேபிடலைசேஷனை வச்சு. ஓகேவா? ஸோ அதோட ஓகே. growth. ம். அப்ப எல்லாரும் இப்போ வெல் எஸ்டாப்ளிஷ்டோட ஷேர்ஸே வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியால வளரவே முடியாது. இல்ல அதுக்கும் சில பேர் இருப்பாங்க. இப்போ சின்ன கம்பெனியா இருக்கு, அது நல்லா உனக்கு ரிசல்ட் கொடுக்குது, ஓகேவா? உனக்கு ஸ்லோ மொமெண்டமா தான் இருக்கு, அப்ப எல்லாரும் அதை வாங்க ஆரம்பிச்சா ஏறிடும் தானே. ஸோ இல்ல இல்ல அப்படி நான் கேட்டேன். ஏன்னா ஊபர்லாம் அப்படி சின்னதா இருந்துதான் வந்து அதுக்கப்புறம் தான் பெருசாச்சு. ம் ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாருமே. ம் ஓகே ஓகே புரியுது. புரிஞ்சுச்சா? இல்ல ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனில இப்ப ரிலையன்ஸே எடுத்துக்கிறேன் பாரு. இப்போ என்ன பண்றேன்னா, இப்ப நான் ரிலையன்ஸ் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் ரிலையன்ஸ் எடுத்துக்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல ரொம்ப அதிகமா இருக்கு. இதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாலாம் போயிடாது. இப்போ 2200 இருந்து இந்த 3000 போறதுக்கு இது எவ்வளோ டைம் எடுத்துக்குது பாரு, ஆல்மோஸ்ட் 1 இயர், ஓகேவா? இதே நான் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி எடுக்கிறேன், இது பாத்தீங்கன்னா ஒரு 2000 இருந்து 4000 போயிடுச்சு அதே பெட்வீன் டைமுக்குள்ளார. ஸோ இதுதான் உனக்கு வந்து டிஃப்ரெண்ட். ஆனா ரிஸ்க் அதிகமா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு டவுன் ஆயிடுச்சு, தெரியுதா? கம்பெனி ப்ராஃபிட் லாஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ் தான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா பெரிய டவுன் ஆயிடுச்சு டக்குன்னு. சோ அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் டக்குன்னு டவுன் ஆயிடாது. இப்ப SBIன்னு எடுத்துக்கிறேன், பாத்தீங்கன்னா உனக்கு அப்படியே ஒரு growth-ஆ மேல போயிட்டே இருக்கா, ஆவரேஜா பெருசா டவுன் ஆயிருக்காது, அப்படியே மேல போகுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்போ வந்த டவுனு. ஸோ வந்து பெரிய டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஒரு ஷேர் மார்க்கெட்னா என்ன, எப்படி அவங்க வந்து ஒரு கம்பெனியை வந்து உள்ளார கொண்டு வராங்கன்னு வந்து பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் அதுல எப்படி பிரிக்கிறாங்க, லார்ஜ் கேப், மிட் கேப், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப்னு பிரிக்கிறாங்க. ஏன் அதுல வந்து ரிஸ்க் அதிகமா இருக்குங்கிறத பார்த்துட்டோமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லடா. சரி, ஓகே. சரி, இப்ப அடுத்தது வந்து பார்க்கலாம். இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ், ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50 பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கு. ஏன்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு பர்சனா இருக்கும்போது என்னால 2000 ஸ்டாக்கையும் போய் பார்க்க முடியாது, ஓகேவா? ஸோ அந்த 2000 ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுதாரணமா நிஃப்டி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ இங்க இருந்து நிஃப்டி ஏறுது அப்படின்னா, நம்மளோட மத்த ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாம் ஓரளவு ஏறதான் ட்ரை பண்ணும், ஓகேவா? இப்போ இங்க இருந்து இது இறங்குது அப்படின்னா ஓரளவு மத்த மிட் கேப், ஸ்மால் கேப் இல்ல மத்த இண்டெக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறங்க ட்ரை பண்ணும், ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50யோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்பாங்க, ஓகேவா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. இந்த பேங்க் நிஃப்டிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா ஃபினான்சியல் பேங்கிங் ஸ்டாக் இருக்குல்ல, இப்போ பேங்க் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லார்ஜ் கேப். கொட்டாக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஏயு பேங்க், இண்டஸ் பேங்க், ஆக்சிஸ், இது எல்லாமே இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தோட ஆவரேஜை வச்சு இந்த பாயிண்ட் இருக்குல்ல 51,000 அப்படின்னு சொல்லிட்டு, இதோட மூவ்மெண்ட்டை வச்சு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட் எல்லாம் வச்சு இப்படி லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேங்க் நிஃப்டியில இருக்கிற 20 ஸ்டாக்கும் வந்து மேலே ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பண்ணா கத கட 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 நிஃப்டி ஏறிடும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பாதி ஸ்டாக் வந்து டவுன்ல இருக்கு, பாதி வந்து அப்ல இருக்கு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டில 12 ஸ்டாக் இருக்கு, ஓகேவா? இந்த 12 ஸ்டாக்கை பொறுத்து தான் வந்து இதோட மூமெண்டம் எல்லாமே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட கான்ட்ரிபியூஷன்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ SBI டவுன்ல இருக்கா? டவுன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் எப்பயுமே நடக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல. இப்போ நிஃப்டி 50யோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்ப்போம், ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா, இப்போ வந்து இது வந்து நேத்தியோட சார்ட்டு.
-134 புள்ளி இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ரிலையன்ஸ் வந்து இருக்கிறதுல ஹை வெயிட்டேஜான ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது 32 புள்ளி 39 புள்ளி இறங்குச்சுன்னா ஆல்மோஸ்ட் 32 புள்ளி கிட்ட டவுன் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே இந்த வெயிட்டேஜை வச்சுதான் இவங்க வந்து பிரிக்கிறாங்க. பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆகுது. இந்த இவ்வளவு வந்து இது இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுச்சா? இந்த நிஃப்டி 50யும் நிஃப்டி பேங்க்கும் எந்த பாயிண்ட்ஸை வச்சு ஏறுது அப்படின்னா, இப்போ நிஃப்டி 50ல இந்த 50 கம்பெனிஸை வச்சு ஏறுது. ஓகேவா? இப்போ இந்த நிஃப்டி 50ல இவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து நல்ல ஹை ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்கு, இன்ஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்கு. ஸோ இந்த வெயிட்டேஜை வச்சு தான் இந்த நிஃப்டி 50யோட பாயிண்ட்ஸே வந்து ஏறும். ஸோ இதை வச்சு தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுவாங்க இதில். ஓகே, நிஃப்டி 50 கொஞ்சம் மேலே போகுது, கொஞ்சம் இந்த 50 ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 50 இதுதான் ஸ்டாக்லயுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா என்ன? இப்போ ஆமா, இப்போ வந்து இப்போ நான் ஒரு பர்சன்ட் இருக்குன்னா என்னால அந்த 50 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிஃப்டி 15 பார்த்தோம்ல, இப்ப நிஃப்டி 50 வந்து பார்க்கும்போது இங்க வந்து பார்த்தோன்னா தெரியும் யூடிஐ நிஃப்டி 500, இங்க வந்து பாத்தீங்கன்னா இது நிஃப்டி 50. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பின்னு எடுத்திருக்கேன். டிஎஸ்பி ஓகே, நெக்ஸ்ட் 50 வருதா? ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளார இங்க போயிட்டேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா சரி, யூடிஐ நிஃப்டி 15 இருக்கு. ஸோ இப்போ நீ கேட்டில, இப்போ எல்லாரும் வந்து அந்த 50 ஃபண்ட்ல தான் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்களா, இது பண்ணிட முடியுமா? ஏன்னா இப்போ என்னால் 50 ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வழியா அல்லது பீஸ்ன்னு சொல்லிருக்கு, நிஃப்டி பீஸ்ன்னு சொல்லிட்டு, அது நம்ம அடுத்தது பார்க்கலாம். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணும், மியூச்சுவல் ஃபண்டை பத்தி ஐடியா இருக்கா உனக்கு? இல்லடா. சாரி, மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னா அவங்க அவங்களோட ஃபண்டை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல வந்து போடுவாங்க. இப்போ வந்து உனக்கு வந்து நீ ஆஃபீஸ்ல வேலை செய்வ, இல்ல வந்து நீ வந்து டிராவல்லே இருப்பனா உன்னால மார்க்கெட் அனலைஸ் பண்ண முடியாது. கரெக்டா? எப்ப இறங்குது ஏறுதுன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு சொல்லிட்டு ஃபண்ட் மேனேஜர் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபண்ட். ஓகேவா? இதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல நம்ம அங்க 50 ஸ்டாக் பார்த்தோம்ல, அதே 50 ஸ்டாக் தான் இங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து அவங்களோட வெயிட்டேஜ் வந்து 11% வந்து இப்ப இந்த பர்டிகுலர் ஃபண்ட்ல நீ போட்ட அப்படின்னா உன்னோட 1000 ரூபால 11% வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சில தான் போய் ஷேர் வாங்குவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையும் இப்போ என்னால் நான் மந்த்லி 1000 ரூபாய் போடுறேன், இல்லை எனக்கு ஒன் டைமா வந்து 5000 ரூபாய் போடுறேன் அப்படின்னா அவங்க அந்த 5000 ரூபாயை கொண்டு போயிட்டு நிஃப்டி 50ல இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு உனக்கு ஒரு பர்டிகுலர் அசெட் தருவாங்க. ஸோ அதுதான் என்ஏவின்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லிட்டு. ஏன்னா உன்னால ஒரு 50 ஸ்டாக்கே வாங்கிட முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு இந்த எல்லா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு உனக்கு வந்து ஒரு என்ஏவின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த என்ஏவிங்கிறது 161 ரூபாய் இருக்கு. ஸோ இந்த 161 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் பை 5000 ரூபாய் எவ்வளவு வருதோ உனக்கு அவ்வளவு என்ஏவி வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னா நீ நிஃப்டி 50ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவ. உன்னால எல்லா ஷேரும் வாங்க முடியலனாலும் இப்ப இந்த இண்டெக்ஸ்ல நீ இன்வெஸ்ட் பண்றது மூலயமா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றது மூலயமா உன்னால இந்த எல்லா ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட முடியும்.
இப்போ நீ போடுற 5000 சரி. அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டாக்லயும் கான்ட்ரிபியூட் ஆயிடும். ஸோ ஃபியூச்சர்ல நிஃப்டி 50 இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட கரண்ட் ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா 1 இயர்ல 12% இருக்கு, 3 இயர்ல 30% இருக்கு, ஸோ 5 இயர்ல 60% இருக்கு. ஸோ நம்மளுக்கு எஃப்டியை விட இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாபம் தருதா. அது இல்லாம நம்ம வந்து இந்தியால இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா இது வந்து எல்லா 50 அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து 50 இது அந்த 50 கம்பெனில அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்களா ஆம் பிரிச்சு? ஆம் 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 இல்ல நம்ம அதேதான். வந்து செலக்ட் பண்ணலாம். புரியல. நம்ம செலக்ட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆப்ஷன் இல்லையா? இல்ல இது வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிறதுனால நம்ம செலக்ட் பண்ணிட முடியாது. ஓகே. அவன் ஏன்னா உனக்கு உன் காசு வாங்கிட்டு தப்பா இன்வெஸ்ட் பண்ணிட்டானடா பண்ணுவ. அதுக்காக தான் இந்த டவுட் வரும். இல்ல இல்ல இப்ப மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை தப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது இண்டெக்ஸ் ஓரியன்ட் ஃபண்ட், ஓகேவா. அதுலயே அவங்க வெயிட்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஹெச்டிஎஃப்சிக்கு 11%, ரிலையன்ஸுக்கு 9.73%. ஸோ இதை வச்சுதான் இருக்கு. ஸோ இல்லை எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல வேணாம், நான் தனியா இன்வெஸ்ட் பண்ணணுங்கும் போது நம்மளா ஷேரை வந்து தேடிக்கலாம். எப்படி இப்போ வந்து நான் நிஃப்டி 50லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிவிடன் பேஸ் பண்ணி தர ஃபண்ட் எல்லாம் இருக்கு. நீங்க ஐடிசி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, சிகரெட் வந்து தயாரிக்கிற கம்பெனி, நோட்டு புக்கு, அப்புறம் அதான் ஆசீர்வாத். ஐடிசி. இது வந்து டாட்டாவோட. பாத்தீங்கன்னா ஒரு எஃப்எம்சிஜி ரிலேட்டட் கம்பெனி. எனக்கு வந்து இந்த கம்பெனியை பத்தி நல்லா தெரியும், இதோட ப்ராடக்ட் நான் நல்லா யூஸ் பண்றேன், இது வந்து பெருசா லாஸ் ஆகாதுங்கும் போது நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல வந்து எனக்கு வந்து ஒரு 50 ஸ்டாக் வாங்கிக்கிறேன், அது மாதிரி வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இவன் வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்டும் தருவாங்க ஐடிசி. டிவிடெண்ட் ஆமா, டிவிடெண்டுங்கிறது என்ன டிவிடெண்ட் அப்படின்னா சொல்றேன் அதுவும். ஸோ பேசிக்காக டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இங்கே வந்து கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னோட கம்பெனி ஷேரை வாங்கிட்டேன், அதனால நான் என்ன பெனிஃபிட் ஆக போறேன், எனக்கு என்ன லாபம் வந்து உனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் கரெக்டா. ஏன்னா இப்போ நான் பேங்க்ல எஃப்டில வந்து பணம் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபிக்ஸடா ஒரு இன்கம் வந்து கொடுத்துட்றாங்க. ஆனா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஃபிக்ஸடுங்கிறதே இங்க வந்து கிடையாது. ஏன்னா ரிஸ்க்குங்கிறது இன்வால்வ் ஆகும் எப்பயுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை, ஓகேவா. ஸோ அப்போ என்னன்னா நான் வந்து உன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியில் ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஷேர் ஹோல்டருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிக்ளேர்டு டிவிடெண்ட் ₹7.50 அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி குவார்டர்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட் கொடுக்கும்போது ஓகே நம்ம நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிட்டோம், நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ஷேர்லேருந்து ஒரு லாபத்தை தரலாங்கும் போது ஒரு ₹7.50 வந்து தருவாங்க. இந்த டிவிடெண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் இன்கம், ஓகேவா. இப்போ நீங்க ₹7 வாங்குறீங்க அப்படின்னா மோர் தென் 5000 மேல வந்து நீங்க டிவிடன் வாங்குனீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க டாக்ஸ் பே பண்ணுவோம். லெட்ஸ் சே பிலோ 5000 வந்து நீ வந்து உனக்கு ஒரு கம்பெனில இருந்து டிவிடன் வருது. இப்போ லட்சம் நீ ஒரு ₹10,00,000 போடுற அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ₹7 தரான் அப்படின்னா ஒரு 1000 ஷேர் இருக்குனாவே அப்ப வந்து பாத்தீங்கன்னா ₹7,000 வந்துருதா. ஸோ ₹7,000 அங்க போகும்போது அது வந்து டாக்ஸபிள் இன்கமா வரும். உனக்கு 5000 வரையும் அது வந்து எப்படி ட்ராக் பண்ணுவாங்க? இத்தனை பேர் இதுல இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சுன்றது எப்படி? ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட் என்னன்னா டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்ஸ் டிடக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் ஐடிசி கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நான் வந்து டிவிடன் தர போறேன். இந்த பேன் நம்பர், ஓகேவா, உன்னோட பேன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காவே நீ ஷேர் வாங்குச்சுன்னா அது வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும், ஓகேவா. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்சனுக்கு நான் டிடிஎஸ் பிடிச்சிட்டு நான் தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் டேக்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே உன்னோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல முன்னாடிலாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ ஆட்டோமேட்டிக்காவே உனக்கு டிவிடன் வந்துச்சுன்னா உனக்கு டிடிஎஸ் 26AS ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடிசி ஷேர் வந்து ₹7 கொடுத்துருக்காங்க டிவிடன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து வந்துடும். அவனே கட் பண்ணிடுவானா இல்ல நாம அதை பே பண்ணணுமா? இல்ல இல்ல உனக்கு வந்து அமௌண்ட் எதுவும் எடுக்க மாட்டாங்க. உனக்கு லெட்ஸே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ₹7.50 கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட்டை வந்து அங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா நீ வந்து நான் டாக்ஸபிளா கிளைம் பண்ணணும்னாலும் அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு இன்கம் டேக்ஸ்ல, ஓகேவா. அந்த பர்பஸ்க்காக அவன் வந்து கொடுத்துருவான். அப்ப வந்து என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் நீ ஃபைல் பண்ணும் போது உனக்கு இது இன்கமா வந்துடும். லெட்ஸே 5000 மேல போச்சுன்னா உனக்கு வந்து டாக்ஸா கன்சிடர் ஆகும். 5000 இருந்தா அது கன்சிடரே ஆகாது இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல. புரிஞ்சிச்சா? ஓகே, புரியுது. நீ சொல்றது புரியுது. சரி. சோ அதுக்கு சர்டிபிகேட் தான் வரும். அதுக்கான டாக்ஸ் இப்போ அந்த 5000க்கு ஒரு சர்டன் அமௌண்ட் சொல்றானா அதை நம்ம ஃபைல் பண்ணணும். நம்ம கட்டி இன்கம் டாக்ஸா நம்ம கட்டணும், கரெக்ட்டா? கரெக்ட். ஏன்னா அது வந்து ஒரு இன்கமா வருது, உனக்கு எக்ஸ்ட்ரா இன்கமா வருது இல்ல.
ம். புரியுது. ஸோ இப்போ நீங்க 2 பேரும் ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டீங்க. ஓகே. நீங்க வந்து ஸ்டாக்க பத்தி சொன்னீங்க. நான் ஸ்டாக் வாங்கிடலாம். திடீர்னு அந்த கம்பெனி இழுத்து போய் இப்ப நான் ஒரு ஒரு புரோக்கர் மூலியமா தான் நான் வந்து ஸ்டாக் வாங்க போறேன். Zerodha, Groww, ம். Upstackன்னு ஒரு புரோக்கர் மூலியமா வாங்க போறேன். எனக்கு திடீர்னு அந்த புரோக்கர் வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டா என்னோட ஷேர்ல என்ன ஆவுறது? அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன ஓகே. பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஷேர் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல்ன்னு சொல்லிட்டு 2 வந்து ரெபாசிட்டரி இருக்காங்க. இப்ப நீ பேங்க்ல வந்து பணம் போடுற அப்படின்னா, அது வந்து எங்க இருக்கும்? அந்த HDFC பேங்க்ல இருக்கும். உனக்கு வந்து ம். பார்த்தீங்கன்னா, உனக்கு HDFC பேங்கே மூடுனாலும், உனக்கு வந்து ரூ. 5,00,000 வரையும் யார் வந்து இழப்பீடு தராங்க? ஆர்பிஐ தராங்களா? ஆர்பிஐ. ஆமா. இப்ப நீ லட்சம் பேங்க்ல வந்து அமௌண்ட் போடுற, அந்த பேங்க் வந்து ஓகே. திவாலா ஆயிடுச்சு அப்படின்னா, உனக்கு 5,00,000 வரையும் வந்து இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தருவாங்க. ஸோ 5,00,000 ஓகே. வரையும் நீ வந்து பேங்க்ல போட்டா கவலையே பட தேவையில்ல. அதுக்கு மேல போய் திவாலானா மட்டும் தான் நீ வந்து ஆகப்போற. ஸோ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் ஒரு Zerodhaல வந்து புரோக்கர் வந்து ஓப்பன் பண்றேன். ஏன்னா ஒரு புரோக்கர் மூலியமா தான் நம்ம ஒரு ஷேர் வாங்க முடியும். எனக்கு என்னாச்சு திடீர்னு வந்து Zerodha வந்து திவாலா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ என் ஷேர் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஷேர் எதுவுமே ஆகாது. ஏன் அப்படின்னா, நீங்க வாங்குற ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல்ல வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆயிருக்கும். லைக் வந்து சேவ் ஆயிருக்கும். டிஜிட்டல் ஃபார்மட்ல. ம். ஓகேவா? இந்த இந்த 2 செக்யூரிட்டீஸ்ல மட்டும் தான் இப்ப நீங்க எந்த புரோக்கர் ஓப்பன் பண்ணாலும், நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த டெபாசிட்டர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆ ஆட் பண்ணிருவாங்க. உங்களோட ஷேர் வந்து எப்பவுமே சேஃபா இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து லெட்ஸ் சே ஓகே. எனக்கு இந்த புரோக்கர் பிடிக்கலங்கும்போது, நாளைக்கு வந்து வேற ஒரு புரோக்கருக்கு கூட இந்த ஷேர நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நீ இப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொன்ன. அப்போ வந்து இந்த மாரி போறது தேவையில்லல்ல. அது அவனே பார்த்துக்குவான்ல? அது இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீ இப்போ சொன்னீல நம்ம இப்போ ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றோம். எஸ்ஐபி அந்த மாடல்ல போடுறோம் அப்டின்னா. ஓகே. இதுதான். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல போறது எங்க போகும் அப்படின்னா, இந்த சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல்க்கு தான் போகும். அதுதான் சொல்றேன். இப்ப அது மாரி போட்டா அந்த புரோக்கர் இது வந்து நம்ம பண்ண தேவையில்லல்ல? அது ஆ வந்து இல்ல ஆட் இல்ல. பண்றது. இதுக்கும் உனக்கு வந்து புரோக்கர் தேவை. இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க் அப்டின்னா, அது நீ ஆக்சிஸ் பேங்கோட போர்ட்டல்ல போய் டைரக்ட்டா பண்ணிடலாம். இப்ப யூடிஐ நிஃப்டி 50ன்னா அதோட போய் பண்ணிரும். இப்போ நீ ஒரு 10 மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் பண்றன்னா, அப்ப நீ 10 டிஃபரெண்ட் சைட்ல போயிட்டு பண்றதுக்கும், நீ இப்ப குரோங்கிற ஒரு புரோக்கர் ஓப்பன் பண்ணி, நீ 10 டிஃபரெண்ட் ஓகே. அ அதாவது ஃபண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இங்க ம். வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ஃபண்ட் ஹவுஸ் இருக்கு. இதுக்கு நீ வந்து போனீன்னா, ம். அந்தந்த கம்பெனி URLக்கு போயிட்டு தானே பண்ணணும். கரெக்ட்டா? ஓகே, ஓகே. ஆ. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத மாரி ஒரு புரோக்கர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்டின்னா, இந்த புரோக்கர் ம். மூலியமாவே இந்த யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காவே அ அமௌண்ட் அலோகேட் பண்ணி, லெட்ஸ் சே அது என்ன என்ன ஃபண்ட் நிஃப்டி 50யா, நிஃப்டி பேங்கா அந்த பர்ட்டிகுலர் ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. அவ்வளோதான். ஓகே. இப்ப எதுக்கு நான் இத கேட்டேன்னா, இப்ப எங்க பேங்க்லலாம் என்ன சொல்றாங்கன்னா, பேங்கிங்கே வந்து இத நான் பண்ணி தரேன்றேன். HDFCல இப்ப நான் அக்கவுண்ட் இருக்கு, வச்சிருக்கேன்னா, அவனே இத இருக்கு, பண்ணி தரேங்கிறான். இருக்கு. ஆமா. HDFC செக்யூரிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு, ஆ. அவனே வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் வச்சிருக்கான். ட்ரேடிங் அக்கவுண்ட் அக்கவுண்ட். வச்சிருக்கேன். நீங்க ஆமா. எனக்கு குடுங்க நான் பண்ணி தரேன் அப்டின்ற மாரி சொல்றான். இதுல வந்து இப்போ எனக்கு இன்கம் டாக்ஸ் கட்டாத மாரி அந்த இது வருதுல்ல, அந்த ம். மாரியும் பண்ணி தரேங்கிறான். இப்ப எஸ்ஐபில வந்து நம்ம டாக்ஸ் டிடக்ஷன் கட் பண்றதுக்கு ஒரு சில ஃபண்ட்ஸ் இருக்கு. நான் அதுல போட்டு உங்களுக்கு அதுவும் டிடக்ஷன் வாங்கி தரேன்னு சொன்னான். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் டிடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஎல்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆ. பார்த்தீங்கன்னா, லாக்-இன் இருக்கு. 3 இயர்ஸ் வந்து லாக்-இன் பண்ணிருவாங்க. ஆ. ஓகே. எஸ். ஆமா. ஆமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு ஒரு 50,000 50,000 1,50,000 வரை நீ வந்து இதுல வந்து பே ஆமா. பண்ணலாம். அண்டர் ஆமா. ஏடிசில ஓகேவா? ஸோ ஆமா. ஏடிசில பண்ணும்போது, இப்ப நீ இன்னைக்கு வந்து போடுற இன்னைய டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 22/6 போடுற அப்படின்னா, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 3 இயர் அந்த 3 இயர் கழிச்சு தான் அந்த அந்த அமௌண்ட்ட நீ எடுக்கவே முடியும். ஸோ இது வந்து ஆமா. பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் பெனிஃபிட்டல். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இப்போ வந்து இது அதிகமா இருக்கலாம். பட் ஓகே. யூசுவலா வந்து இதோட ரிட்டர்ன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். பட் அப்ப இது அப்படி குட் போடுறது நல்ல ஓகே. ஃபண்ட் தான். நல்ல ஃபண்ட் தான் ஆக்சுவலா. ஓகே. அப்ப ஆக்சுவலா குரோல இதுவும் பண்றாங்களா? எல்லாமே உண்டு. இது வந்து ஒரு ஒரு
ஒரு புரோக்கர் ட்ரேடிங் அக்கௌண்ட், அவ்வளவுதான். ஷேர் மார்க்கெட்ல என்ன இருக்கோ எல்லாமே இதுல வந்து வந்துடும். இதுல ஒன்லி கன்சர்ன் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா சார்ஜஸ். லெட்ஸே வந்து பாத்தீங்கன்னா HDFC செக்யூரிட்டில என்னென்ன சார்ஜஸ் இருக்கு, அது கம்பேரிஷன்லாம் இருக்கு, அது தனியா நம்ம பேசலாம். ஸோ அந்த சார்ஜஸ்லாம் கொஞ்சம் வந்து வேரியேஷன் ஆகும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் குரோல பெருசா சார்ஜஸ் ஜெரோத்தாலையும் இல்லை, HDFC செக்யூரிட்டிஸ்லயும் பெருசா இருக்காது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இட்ஸ் மோர் ஆஃப் இங்க வந்து எக்ஸ்பென்சிவ் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த எக்ஸ்பென்சிவ் ரேஷியோங்கிறது என்ன அப்படின்னா, உனக்காக ஒருத்தன் வேலை செய்யறான்ல, சி நீ வந்து அமௌண்ட் கொடுத்துட்ற, அந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருசாக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்து வேலை செய்வாங்க. யார் அப்படின்னா அவங்க தான் ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்காது. நான் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து காமிக்கிறேன். 10 நிமிஷத்துல கட் ஆயிடுச்சுனாலும் திரும்ப செட்டில் பண்றேன் இதுலயே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்கும், இதுல இல்ல. இந்த இடத்துல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம பார்க்கணும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும் போது. இப்ப நீ வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து எக்ஸிட் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அந்த அந்த NAV கொடுக்குறாங்களா மேல போகுதுல, அதுல இருந்தே கழிச்சிருவாங்க, அவ்வளவுதான். இந்த அமௌண்ட் வந்து நீ பே பண்ற மாதிரி இருக்கும் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு. இதுதான் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி. இப்ப நீ ஒரு 1000 ரூபாய் போடுறன்னா 5 பைசாவோ சம்திங் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு உனக்கு மீதி 999 ரூபா 50 பைசாவோ 95 பைசாவோ வந்து உனக்கு வந்து நீ போய் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லயும் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இது எல்லாமே சேம். ஸோ இதில் பொறுத்தவரையும் நீ 1,00,000 ரூபா மேல சம்பாரிச்சினா ஓகேவா, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா உன்னோட டாக்ஸ் லேப் படி இதுல ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இருக்கு. லெட்ஸே நீ ஒரு ஸ்டாக் வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளாரையே வந்து வித்துற அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீ 15% வந்து டாக்ஸ் கட்டணும். ஆனா நீ 1 இயருக்கு மேல 1,00,000 ரூபா சம்பாரிச்சுட்ட லாபம் சம்பாரிச்சுட்ட அப்படின்னா நீ 10% கட்ட வேண்டி இருக்கும். லட்சம் நீ 99,000 மட்டும்தான் வந்து சம்பாரிச்சிருக்க அப்படின்னா நீ எந்த வித டாக்ஸும் கட்ட தேவையில்ல கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா? ஓகே. அதாவது டாக்ஸ்னால ஒரு வருஷத்துல நான் 1,00,000 ரூபா சம்பாரிச்சேன், அதாவது இதனால சேவிங்ஸ் நான் ஷேர்ஸ்னால 1,00,000 ரூபா சம்பாரிச்சா நான் டாக்ஸ் கட்டணும் 1,00,000 ரூபா இல்ல அதுக்கு மேல? ஆமா, இப்ப நீ 99,000 மட்டும் சம்பாரிச்ச அப்படின்னா நீ எந்த டாக்ஸும் கவர்மெண்ட்டுக்கு காட்ட தேவையில்லை. ஓகே. இது வந்து நம்ம அந்த 5 lakhsக்குள்ள வந்து அந்த டோட்டல் இன்கம் 5 lakhsக்குள்ள வந்துச்சுன்னா அப்பயும் கட்டணுமா? இதுக்கு 1 lakh மேல வந்துச்சுன்னா? ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கட்டணும். இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் பார்ட்ல கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப நம்ம வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரொஃபஷனல் இன்கம் சொல்லுவாங்க, பிசினஸ் இன்கம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் கெயின் கேபிட்டல் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 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 ஏரியா இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து உன்னோட இன்கம் இல்லாம நீ தனியா இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து போடுவாங்க. ஸோ டிவிடெண்ட்னா என்னன்னு பாத்துறேன். இப்போ டிவிடெண்ட்னா இதுதான் தெரியுதா, the profit of company that is paid to the people who own share. ஸோ இன்னைக்கு கேட்கலாம் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஐடிசி ஷேர் வந்து டிவிடெண்ட் தராங்க அப்படின்னா அவன் தரமாட்டான், அவன் காசு எடுத்து. ஓகேங்களா? ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண இந்த ஐடிசி ஷேர்ல இருந்து நீங்க வச்சிருக்கிற இந்த ஐடிசி ஷேர்ல இருந்து தான் டிவிடெண்ட் வந்து தருவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஐடிசி ஷேர் வந்து 419 ரூபாய் இருக்குன்னா அப்ப நாளைக்கு தராங்கன்னா அப்படின்னா 419 ரூபாயில இருந்து கீழே டவுன் ஆயிரும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டு. இப்போ 7 ரூபா தராங்க அப்படின்னா 412 ரூபாயா வந்து ஓப்பன் ஆகும் போது 412 ரூபாயா ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பையிங் செல்லிங்கை வச்சு ஸ்டாக் மேல போலாம் இல்ல கீழே போலாம். ஓகேவா? ஸோ உனக்கு டிவிடெண்ட் தராங்கன்னா அது கண்டிப்பா உன்னோட அந்த பர்டிகுலர் ஷேர்ல இருந்து தான் தருவாங்க. இதுக்கப்புறம் போனஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? போனஸ் அப்படின்னா சேம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருக்காங்க, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா ஒரு ஷேர் தருவாங்க. கம்பெனியோட கரண்ட் காஸ்ட் அது எல்லாமே பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தருவாங்க. அது எதை பொறுத்து அப்படின்னா இப்ப இந்த பர்டிகுலர் ஷேர் இருக்கு 419 ரூபாய், இதுக்கு 1:1 ஷேர் தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், நான் ஒரு ஷேர் வச்சிருந்தா எனக்கு என்ன கிடைக்கும், இன்னொரு ஷேர் கிடைக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆகும்னா பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது ஆகும்.
புரிஞ்சிச்சா? இப்ப 419 டிவைடட் பை 2னா என்ன? 110 200 கிட்ட. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிபிசிஎல் இருக்குல்ல, பிபிசிஎல் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஜூன் 22க்கு ஓகே 21க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போனஸ் அறிவிச்சிருக்காங்களா 1:1. ஓகேவா? அப்போ சோ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பிபிசிஎல் ஷேர்ல காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த சார்ட் தெரியுதுங்களா, இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா? இப்ப என்னாச்சு, 20ஆம் தேதி ஷேர் பிரைஸ் எவ்வளவு இருந்திருக்கு, 620 ரூபா. ஓகேவா? 21ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்க, போனஸ்க்காக அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த 620 ரூபாய் என்ன ஆச்சு பாத்தீங்களா, ஓபன் ஆகும்போது பாதியா வந்துருச்சா? இது வந்து இதுக்கப்புறம் இந்த ட்ரேடு நல்லா ஆகுது, ஓகே இந்த ஷேர் நல்லா போகும்ட்டு அதிக பேர் வாங்கினா இந்த ஷேர் மேலேயும் போக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ அப்ப என்னன்னா நீ ஒரு போனஸ்க்கு வந்து உன்னோட ஷேர்ல இருந்து தான் கொடுக்குறாங்க தவிர கம்பெனி தனியா வந்து கொடுக்கறதுக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி போனஸ்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீ லாங் டைம் ஹோல்ட் பண்ற. ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 168 ரூபா ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? என்னோட ஸ்டாக் எவ்வளவு போச்சு, 600 ரூபா போச்சு. ஸோ எனக்கு அங்க ஒரு ப்ராஃபிட். எனக்கு என்ன பண்ண போறாங்க, நான் 10 ஷேர் ஆல்ரெடி வச்சிருக்கேன், அப்ப 20 ஷேர் ஆக்கிடுவாங்க, அப்ப 305 ரூபா வந்துச்சு. அப்ப எனக்கு லாங் டேர்மா நான் ஹோல்ட் பண்ணும் போது எனக்கு போனஸ்ங்கிறது நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கா? சேம் டிவிடெண்டும் அதே கான்செப்ட் தான். லட்சம் நீ இன்னைக்கு ஷேரை வாங்கிட்டு போனஸ்க்காக வாங்கிட்டு நாளைக்கு வித்தா நீ நஷ்டத்துல தான் இருப்ப. புரியுதுங்களா? சரி, இது இன்னைக்கு இப்ப இதோட நிறுத்தி